welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹோம்மேட் பிரைமர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான பிரைமர் பார்க்க போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு, இன்னொரு நம்மளோட ஐக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரைமர்னா என்னன்னு பார்க்கலாம். பிரைமர்னா நம்மளோட போஸ்லாம் வந்து மினிமைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளோட மேக்கப்பை வந்து ஃப்ளார்லெஸ்ஸாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஸ்மூத்தி ஃபினிஷ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு நம்மளோட மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும். இந்த ப்ரைமரை வந்து மேக்கப்போட பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்மளோட மேக்கப் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வேணும்னா கண்டிப்பாக ப்ரைமர் நம்ம அப்ளை பண்ணியே தீரணும். ப்ரைமரோட ரேட்டில் நமக்கு வந்து ரொம்ப மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும். அதனால் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ப்ரைமர் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் ப்ரைமர். அதுக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். செகண்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிளிசரின் எடுத்துக்கோங்க. கிளிசரின் நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து சாஃப்டாக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். மூணுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்க கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம்மேடாக செஞ்சது. உங்களுக்கு இந்த கண்டெய்னர் எப்படி செய்கிறதுன்னு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கண்டெய்னர். இப்போ இந்த கண்டெய்னரில் நான் அந்த ப்ரைமரை மாற்றிக்கிறேன். நம்மளோட ஃபேஸ் ப்ரைமர் ரெடி ஆயிருச்சு. இந்த ப்ரைமரை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்களோட மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி பேஸாக யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ ப்ரைமர் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் தான் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் எடுத்துக்கோங்க. அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபவுண்டேஷன் இல்லைன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஹோம்மேடாக எப்படி ஃபவுண்டேஷன் பண்ணுறதுன்னு. அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. 2 விதமான ஃபவுண்டேஷன் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அலோவேரா ஜெல்லும் அந்த ஃபவுண்டேஷனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அலோவேரா ஜெல்லும் அந்த ஃபவுண்டேஷனும் மிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும் போது அது நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அது ஈவனாக மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு நல்லா ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ ப்ரைமரும் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது சின்ன டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
கொஞ்சம் பிளெண்ட் ஆகணும். கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு சைடு மட்டும் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நான் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஐ ஷேடோ பேலட் எடுத்து நான் அதில் வந்து ஒரு ஷேட் எடுத்து என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுவே நான் வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணாத சைடு வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரெண்டோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே லைட்டிங்க்காக உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணதில் வந்து ரொம்ப திக்காக நம்மளோட அதே ஷேடு தான் நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணாத இடத்துல நான் அப்ளை பண்ணேன். பட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் கிடைக்கல. ஆனால் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ண இடத்துல நல்லாவே பிக்மெண்டேஷன் கிடச்சிருக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ரைமரை வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இதுவுமே நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஒரு 10 to 15 days வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நம்ம ப்ரைமர் ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ப்ரைமரும் ஐ ப்ரைமரும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Okay friends, bye, take care, thank you for watching.